ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் பிரபாகர் சின்னசேலம்லேருந்து. இன்றைக்கி நம்ம சின்னசேலம் சைட்டு ரூஃப் காங்கிரீட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காங்கிரீட் போடுறது அப்படின்னாலே ஒரு வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போல தான். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 10 years பிஃபோர்ஸ்லாம் வந்து காங்கிரீட் போடும்போது நம்ம வீடுகளில் ஒரு திருவிழா போல் வீட்டிலே சமைச்சி கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபுட்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கும் அதோட வழக்க முறைகள் மாறாமல் ஒரு கடையில் வாங்கி கொடுக்குற நடைமுறை இன்றைக்கும் பின்பற்றிட்டு தான் இருக்கும். ஒரு திருவிழா கோலை போல் தான் இன்றைக்கி நம்மளோட காங்கிரீட் போடுற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது இன்னமும் நம்ம வந்து பயன்படுத்தி தான் இருக்கோம். இந்த வழக்க முறைகள் மாறாமல் நம்ம ஒரு இதாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓடிட்டுருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூஃபில் என்னென்ன ஸ்லாப் ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்ச்சு ஸ்பேஸிங்கு, என்னென்ன ராட்ஸு எல்லாமே நம்ம டிசைன் படி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் என்ன கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டு, இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரேஷியோ, என்ன எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, இது எல்லாமே நம்ம ஃபர்தராக வரக்கூடிய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த காங்கிரீட்டோட ரேஷியோ சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1, 2, 3 இதில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி போடுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஜல்லியும் 4 மண்ணும் 1 பிளாக் சிமெண்ட்டும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டயர் ஸ்டேஜில் வந்து கிடைக்குது. கிளைண்ட் வந்து கூட இருக்காங்க. அவங்களோட ரூஃப் காங்கிரீட்டோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காங்கிரீட் ஒர்க் போயிட்டுருக்கு, அதை பற்றின உங்களோட ஃபீட்பேக் என்ன சார்? ஃபீட்பேக் இப்போ நம்ம நீங்களே பார்க்கலாம். காங்கிரீட் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அந்த காங்கிரீட் ஒர்க்கும். நம்ம சொன்ன டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இருக்குது. இதில் நம்ம டைமிங்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டீல்லாம் எப்படி சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்மளோட இன்ஜினியர் சைட்லேருந்து? நம்மளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, அந்த ஸ்ட்ரக்சரல் கொடுத்தீங்களோ அது தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. காங்கிரீட் ப்ரொவிஷன்லாம் எப்படி சார் இப்போ கன்சிஸ்டன்சியாக வந்துட்டுருக்கா எப்படி? ஓகே, கரெக்டாக வந்துட்டுருக்கு. சிமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் கிளியராக பண்ண முடியாது, நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே தான், எல்லாமே நல்லா இருக்குது. பில்டர் சைட்லேருந்து உங்களோட ஃபீட்பேக் என்ன சார்? பில்டர் சைட்லேருந்து ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்டர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நேரில் எதாவது மூலம் வந்து டெய்லி வந்து பார்க்கணும். அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இன்ஜினியர். இன்னும் சொல்ல போனால் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லேபர்ஸ் நல்லபடியாக அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு ரொம்ப நீட்டாகவே இருக்குது, க்ளீனாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட் நம்ம டெய்லி ஒரு சைட் செக்கிங் பார்க்குற மாதிரி அவங்க கீழே ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி வந்து பார்த்துட்ருக்காங்க. நல்லாவே பண்ணி. ரொம்ப நன்றி சார், நீங்கள் இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. இன்னும் உங்களோட வீடு மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சின்னசேலம் சைட்டோட ரூஃப் காங்கிரீட் எப்படி போச்சு, அதில் நம்ம சில தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் பண்ணி கேட்குங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.